ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஸ்டிச்சிங் வீடியோமாக வந்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு பீஸ் துணி இருக்குன்னா கண்டிப்பாக இதை வந்து செஞ்சு பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ விட்டு வந்து 9.5 இன்ச் வந்து எடுத்திருக்கேன் பாருங்கள், 9.5. அடுத்து வந்து லென்த்து வந்து 13.5 இன்ச் வர மாதிரி ஒரு பீஸ் துணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்டிச் போடலாம். ராங் சைடு வந்து இந்த மாதிரி இருக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. ராங் சைடு எடுத்து ஸ்டிச் பண்ணலாம். ஒரு 2 சைடு வந்து ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த 2 சைடுமே வந்து ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். ஃபஸ்ட்டு சின்னதாக ஒரு லாக் போட்டு ஆரம்பிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நம்ம 2 சைடுமே ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். இனி வந்து நம்ம ரைட் சைடை வெளியெடுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து நீட்டாக எடுத்துட்டோம். இனி வந்து ஒரு சைடு வந்து ஸ்டிச் பண்ணாமல் இருக்குது. ஸோ அந்த சைடே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுப்போம். இந்த சைடு தான். இதை வந்து இப்படி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு சைடுமே ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். இதே மாதிரி மற்ற 3 சைடையுமே ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து 4 சைடுமே ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். இதை வந்து நம்ம 2ஆக மடிக்கலாம். இனி நல்லா நீட்டாக 2ஆக மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து மார்க்கிங் சாக் இருக்குல்ல, அந்த சாக் வச்சு சென்டரில் ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து உள்ளாடியும் சென்டரில் அதே மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க ஸ்ட்ரைட்டாக. அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த துணியை வந்து 3ஆக மடிச்சுக்கலாம். ஒரே ஸ்ட்ரைட்டாக ஒரே அளவில் 3ஆக மடிக்கலாம். அதுக்கப்புறம் இதுலேயுமே 2 சைட்லேயும் சென்டரில் ஒரு சின்னதாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. இதுலேயும் போட்டு அதுக்கப்புறமா இன்னொரு மடிப்பு இருக்குல்ல, அதுலேயுமே வந்து 2 சைடும் சென்டரில் சின்னதாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா 2 லைன் போட்டிருக்கோம்ல, இதிலேருந்து 2 லைன் சென்டரில் கனெக்ட் பண்ணுற மாதிரி போடலாம். ஸ்கேல் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா வந்து இந்த மாதிரி டேப் வச்சு லைன் போடலாம். அதே மாதிரி இன்னொரு சைடும் நம்ம 2 சைடில் இருந்தும் சென்டர் வர மாதிரி 2 லைன் போட்டு சென்டரை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம 2 சைடும் லைன் போட்டு முடிச்சிட்டோம். இனி அந்த லைன் போட்ட இதிலே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம்ல, அதை எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு சைடு வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுப்போம். அதே சைடில் சென்டரில் வச்சு ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். பாருங்கள், நம்ம 2 சைடுமே வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். இனி வந்து இதை இப்படி மடிச்சுட்டு
அந்த நல்ல பார்ட் எடுத்து பார்ப்போம். நீட்டாக வந்திருக்கு பாருங்கள். இனி வந்து எலாஸ்டிக் எடுப்போம். எலாஸ்டிக் வந்து நான் வந்து ஒரு 4.5 இன்ச் வந்து எடுத்திருக்கேன் ஒரு சைடுக்கு. அந்த மாதிரி எடுக்கலாம். ஓகே, நம்ம எலாஸ்டிக் வந்து ரெடி பண்ணி எடுத்துட்டோம். இனி இதை வந்து இப்படியே இதுக்குள்ளாடி வச்சு ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 2 சைடுமே எலாஸ்டிக் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நம்மளோட மாஸ்க் வந்து ரெடியாக இருக்குது பாருங்கள். பெருசாக எதுவுமே கட்டிங் கிடையாது. சிம்பிளாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். ஆல்ரெடி நான் வந்து 2-3 மாஸ்க் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாமே வந்து சுடிதார் ஸ்டிச் பண்ணி பாக்கி வந்து மெட்டீரியல் தான். ஸோ நம்ம வந்து சுடிதாருக்கு மேட்சாக வந்து இதே மாதிரி போட்டுட்டு போகலாம்.